ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்காக ஒரு நியூ ட்ராமா தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ட்ராமா நேம் என்னென்னா லவ் நெக்ஸ்ட் டோர். இது ரொம்பவே காமெடியாக ஃபன்னியாக சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க ஃபஸ்ட் எபிசோட் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே 4 ஆன்டிஸ் தான் கட்டுறாங்க. அவங்க 4 பேருமே ஹைக்கிங் போயிட்டுருக்காங்க. அதில் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கவங்க தான் நம்ம ஹீரோயினோட அம்மா, ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருக்கவங்க நம்ம ஹீரோவோட அம்மா. இவங்க 2 பேருக்கும் எப்பயுமே ஒரு சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்னா 2 பேருமே தன்னோட பிள்ளைங்க தான் பெரியவங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. சும்மா இருந்தாலுமே நெய்பர்ஸ் ஆண்டி சும்மா இல்லாமல் உன் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கேப்பான்ற மாதிரி ஹீரோயினி அம்மா கிட்ட சொல்லும்போது அவங்க வந்து சொல்கிறாங்க, என் பொண்ணு அமெரிக்காவில் இருக்கா, அவள் அங்கே தானே படித்து வேலைக்கு போயிட்டுருக்கா, ஸோ அவள் அங்கேருந்து எனக்கு சென்ட் பண்ணுவான்ற மாதிரி சொல்லும்போது ஒன்று ஹீரோட அம்மா சொல்கிறாங்க, என் பையன் அமெரிக்கா போல தான், பட் அவன் கொரியாவில் இருக்கும்போது நல்ல வேலையில் இருக்கான், பெரிய கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கான், இன்னைக்கு கூட அவனுக்கு அவார்ட் தராங்க தெரியுமா, பெஸ்ட் ஆர்கிடெக்ட்னு. இப்போ ஹீரோயினோட அம்மாவும் மாத்துக்கட்டில் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் தான் காட்டுறாங்க. அங்கே வந்து ஹீரோவை காணான்னு சொல்லிட்டு அவன் கம்பெனியோட சிஇஓ கூட இருக்க ஸ்டாஃப்லாம் தேடிட்டு இருக்காங்க. ஃபோன் பண்ணி பார்த்தாலும் எடுக்கவே இல்லை. ஐயோ என்னடா இவனை காணான்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம ஹீரோவை பார்த்தோம்னா ஒரு மெமோரியல் பார்க் தான் வந்திருக்கான். அது இறந்துருப்பாங்களா அவங்களாம் புதைக்கிற இடம் தான் மெமோரியல் பார்க். இவன் புதுசாக ஒரு மெமோரியல் பார்க் கட்ட போகிறதா சொல்லிட்டு அங்கே 20 வருஷமாக வேலை பார்த்த ஒரு லேடி கிட்ட வந்துட்டு எப்படிலாம் கட்டலான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஐடியா கேட்க வந்திருப்பான். அவங்ககிட்ட கடைசியாக சொல்கிறான், இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு லைப்ரரி ப்ளஸ் ஒரு காஃபி ஷாப் மாதிரி வைப்போம், வரவங்க எப்படியும் கண்டிப்பாக அழுவாங்க, அண்ட் போகும்போது லைட்டாவது அவங்க முகத்தில் ஸ்மைல் வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு ஐடியா கொண்டு வரான். அப்போ வந்து நம்ம ஹீரோவுக்கு ஃபோன் வருது, டே இந்த மாதிரி அவார்ட் ஷோ ஆரம்பிச்சிட்டாங்க, நீ எங்கடா போனான்ற மாதிரி சொல்லும்போது ஐயோ அந்த வந்துட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இப்போ இங்கே அவார்ட் ஷோவில் பார்த்தோம்னா அவனோட சிஇஓ ரொம்பவே அழகாக ரெடி ஆகிட்டு இருக்காரு. சார் நீங்கள் ஏன் ரெடி ஆகுறீங்க மாதிரி கேட்கும்போது, இல்லைம்மா அவன் வராட்டா நான் தானே அவார்ட் ரிசீவ் பண்ணணும், அதனால தான் என் ஃபேஸை கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ ஹீரோவோட பேரை சொல்லி கூப்பிடவும் ஹீரோ டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்தோடனே போய் அவார்டை ரிசீவ் பண்ணிவிட்டு தேங்க்யூன்னு மட்டும் சொல்லிட்டு வரான். உடனே சிஇஓ கீழே இருந்துட்டு, என்னோட பேரை சொல்கிறான், நான் தானே முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவன் போயிட்டு கம்பெனியோட நேமை சொல்லிட்டு வந்துடுவான். உடனே சிஇஓ சொல்லுவார், நான் என் பேரையும் சேர்த்து சொல்ல சொன்னேன், ஏன்டா இப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஹைக்கிங் வந்துக்க நம்ம மாம்ஸ் எல்லாருமே மலையோட உச்சிக்கு வந்துட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட மாம் வந்து ஒரு இன்விடேஷன் கொடுத்து இந்த மாதிரி என் பொண்ணுக்கு 1 மாதத்தில் கல்யாணம், மாப்பிள்ளை பெரிய லாயரு அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோட அம்மா பார்த்துட்டு, ஆமாம் உன் பையனுக்கு என்னைக்கு கல்யாணம் பண்ண போகிற, பொண்ணுங்க கிடைக்குதா இல்லையா அப்படின்ற மாதிரி கலாய்க்கும் போது அவங்க சொல்கிறாங்க, என் பையனுக்கு பொண்ணுங்க க்யூவில் நிற்கிறாங்க தெரியுமா, மினிஸ்டரோட பொண்ணே வந்து என் பையன்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுது, பட் நாங்கள் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறனால எங்களால் இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்க அகைன் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க வந்து நல்லா தூங்கிட்டே ஃப்ளைட்டில் வந்துட்டு இருக்காங்க, கொரியாவுக்கு தான் வராங்க. இவங்க தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்பி விட்டோடனே அவங்க ரொம்பவே பயந்து போய் எழுந்திருக்க, ஐயோ என்ன அடிடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விண்டோ வெளியே பார்க்குறாங்க. கொரியாவும் ரீச் ஆன உடனே அங்கே சூட்கேஸில் உட்காந்து ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஃப்ரெண்டும் வரா. வந்ததுமே வந்துட்டு, எரும மாடே சொல்லிட்டு வர மாட்டியா, நான் பயந்து போயிட்டேன்னு தெரியுமா நீ வரேன்னு சொன்ன உடனே அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் கூட உன் முகத்தில் ஹாப்பியாக இல்லை அப்படின்னு ஹீரோயினி கேட்க இவங்க உடனே ஹக் பண்ணுற மாதிரி வந்துட்டு அவங்களோட லக்கேஜ் எடுத்துகிட்டு காரு கொண்டு போகிறாங்க. ஹீரோயினியும் பின்னாடியே வரா. இப்போ 2 பேருமே காரில் போயிட்டு இருக்கும்போது அவங்க ஓல்டு மெமரிஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோவை பார்த்தோம்னா அவன் பார்ட்டியெல்லாம் அட்டென்ட் பண்ணிட்டு சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறான். அப்படி அவன் கார் எடுக்கும்போது அவனோட காரில் வந்து வெட்டிங் இன்விடேஷன் இருக்குது. அது நம்ம ஹீரோயினியோட வெட்டிங் இன்விடேஷன் தான். அதை வந்து பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்து வீட்டுக்கு கிளம்புறான். இப்போ அதே ரோட்டில் தான் நம்ம ஹீரோயினுமே வரா. அவன் வரும்போது அப்படியே அங்கே இருக்கிற ஒரு கடையாக பார்த்துக்கிட்டே வரா. அப்படியே ஃபுட் ஸ்டால்லாம் பார்க்கும்போது எடியே எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஏண்டி கடையை பார்த்தோன்னே பசிக்குதுன்ற நீ எல்லாம் என்ன ஜென்மமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் நிப்பாட்டுறாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காங்க. அது வந்து இவங்க ஹைஸ்கூல் படிக்கும் போது அடிக்கடி வந்து சாப்பிட்ற பிளேஸ் போல். அப்போ அந்த ஹைஸ்கூலில் நடந்தது எல்லாத்தையுமே பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களோட ஃபுட்டுமே வருது. அது பார்க்க கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குது. ஹீரோயின் ஒரு வாய் எடுத்து வச்சோடனே அம்மா அப்பா உரைக்குதேன்னு கத்த ஆரம்பிச்சிட்டா. அப்போ வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு இந்த இப்படி சாப்பிட்டு உரைக்காதுன்னு சொல்லிட்டு சாப்பாட்டை போய் தண்ணியில் கழுவிட்டு கொடுக்குறா, இந்த அப்படி சாப்பிட உரைக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினி டக்குன்னு திரும்பிடுறா. செவுத்தை பார்த்து இவனோட தலையும் பிடிச்சி திருப்புறா. ஏன்டி இப்படி பண்ணுறன்ற மாதிரி கேட்கும்போது, என் அண்ணன் வந்திருக்காண்டி கொஞ்சம் நேரத்துக்கு அவங்ககிட்ட உன் மூஞ்சியை காட்டாமல் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவன் லைட்டாக பார்த்து ஆமாம் உங்கள் அண்ணன் தாண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி உட்காந்து என்னடா இவங்க 2 பேரும் இப்படி திரும்பி இருக்காங்க, அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு டக்குன்னு அவன் ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வெளியே போகிறான். அப்போ வந்து இவனோட ட்ரெயினர் ஒருத்தர் அவர் காதை பிடிச்சி நல்லா திருகிட்டு, ஆமாம் உனக்கு
நான் தான் இந்த மாதிரி ஃபுட்டை வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, ஏன் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்ற, உன் உடம்புக்கு கெட்டது, எப்படி நீ ட்ரெயினர் சர்டிஃபிகேட் வாங்குவா அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த ஃபுட்டையும் வாங்கிக்கிட்டு உனக்கு இன்றைக்கி 100 புஷ்அப்பு 100 புல்லப்பு அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இவன் அழுதுகிட்டே அங்கேருந்து ஓடுறான். இப்போ வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேட்குறா, ஆமாம் நீ ஏன் உங்கள் அண்ணனை பார்த்தோன்னே அப்படி பண்ணுற, பயமாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, பயம் இல்லடி, நான் அப்போ தான் ஊர்லேருந்து வந்திருக்கேன்ல, ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கட்டும் இதுக்காக தான் அப்படி பண்ணுறேன், போகிற வழியில் மாட்டிக்கிட்டே என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருக்க காஸ்டியூமை பார்த்தீங்கன்னா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத காஸ்டியூமு. அப்போ ஹீரோயினி சொல்கிறா, தயவு செஞ்சு இன்றைக்கி நைட்டு வரைக்கும் என் கூடவே இரு, என்னை விட்டு போயிடாதன்ற மாதிரி சொல்லும்போது, அப்போ ஃப்ரெண்டுக்காரிக்கு கால் வருது. அதை அட்டன் பண்ணோடனே எமர்ஜென்சின்னு தான் சொன்னாங்க. உடனே அங்கேருந்து ஓடிடுறா. உடனே ஹீரோயினி சொல்கிறா, சொல்லி வாய மூடலை, அதுக்குள்ளே என்னை விட்டுட்டு ஓடிட்டல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இப்போ வந்து ஒரு பில்டிங்கை பார்க்குறான். இந்த பில்டிங் வந்துட்டு ஹீரோயினி சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பப்ளிக் பாத்ரூமாக இருந்திருக்கும். அங்கே தான் அவங்க 2 பேரும் ஒன்றா குளிச்சிருப்பாங்க. பட் அவங்களுக்கு இஷ்டமே இல்லைனாலும் அவங்க பேரண்ட்ஸ் குளிக்க வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு என்ன ஒரு பப்பி ஷேம், இப்போ யாரோ இதை பில்டிங்காக மாற்றி வாங்கியிருக்காங்க போல், நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லி எட்டி பார்த்துட்டு இருக்க யாராவது இருக்காங்களா இல்லையான்னு. அப்போ வந்து அங்கே ஹீரோ வரான். அவன் வந்ததுமே ஹீரோயினையும் பார்க்குறா. 2 பேருக்கும் ஒரு ஐ கான்டாக்ட் வருது. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்கிறான், நீ எதுக்குடி இங்கே வந்த, அதுவும் என் பில்டிங் முன்னாடி என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவள் காலை தட்டி விட்றான். ஏன்னா அவளோட ஒரு கால் வந்துட்டு இவனோட பில்டிங் என்ட்ரன்ஸ் கிட்டே இருக்குது. உடனே அவள் காலை தட்டி விட்டோன்னே, ஆமாம் பெரிய இந்த பில்டிங் போடலாத பில்டிங் போடா அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இப்போ வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு திரும்புகிறா. பார்த்தா அவங்க அம்மா ஹைக்கிங் போய் முடிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. சரி இந்த பக்கம் ஓடலான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பினா அவளோட அப்பா ஒரு பக்கம் வராங்க. ஐயோ என்னடா பண்ணுறது, எப்படி அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் அங்கே இருக்கிற ஒரு அட்டை பாக்ஸில் போய் ஒளிஞ்சுக்கிட்டேன்னு ஹீரோ சொல்கிறான், இதுவும் என் பாக்ஸ் தான், எதுக்கு இதுக்குள்ளே போய் ஒளிகிற, தள்ளிப்போ அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கான். அப்போ அந்த ஹீரோயினி சொல்கிறா, தயவு செஞ்சு இந்த ஒரு வாட்டி மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அங்கே அவங்க அம்மாலாம் வந்துடுறாங்க. வந்தோடனே என்னப்பா என்ன பண்ணுற, நல்லா இருக்கியா, பார்த்தியா ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ யாருமே அந்த இடத்த விட்டு நகர்ற மாதிரி இல்லை. எல்லாருமே ஹீரோ கிட்டே பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோயினியோட அம்மா வந்து அந்த லக்கேஜை பார்த்ததுமே, யாரோட லக்கேஜ் இப்போ அப்படி நடு ரோட்டில் விட்டுட்டு போயிருக்காங்க, இங்கே பாரு இங்கிலீஷ்லலாம் எழுதியிருக்கு, அப்போ இது ஃபாரினரோடது, வாங்க போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கலான்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயினி பாக்ஸ்குள்ளே வந்துட்டு ஏதாவது பண்ணுறான்ற மாதிரி சைன் காட்ட, உடனே ஹீரோ வந்துட்டு இல்லை அது என்னோட லக்கேஜ் தான், நீங்கள் அங்கேயே விட்டுங்க நானே எடுத்துக்கிறேன்ற மாதிரி சொல்கிறான். அப்போ வந்து ஹீரோயினோட அப்பா சொல்கிறாரு, இது என்னப்பா இவ்வளோ பெரிய பாக்ஸ் வெளியே இருக்குது, எதுவும் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் ஒரு பொருள் இருக்குது ஆனால் அது தேவைப்படாது வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறேன். உடனே ஹீரோயினுக்கு செம்ம காண்டாயிடுது. இப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, சரி வா எடுத்து போடலான்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை நான் இன்னும் நிறையா பொருளை எடுத்து போடணும், ஸோ அதை எடுத்து போட்டதுக்கப்புறம் நம்ம அதை குப்பையில் போடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவரும் சரின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ எல்லாருமே சரி இப்போ பார்த்து இருந்துக்க நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இல்லையா இப்போ எல்லாருமே அந்த பிளேஸை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க.